ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்திசாட்சிணே. நாள்தோறும் பகவத்கீதையில் 36வது ஸ்லோகம் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 37வது ஸ்லோகம் 1வது அத்தியாயத்தில். தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவ. மாதவனே, தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான். தார்த்தராஷ்டிரர்கள் அவங்க கெட்ட புத்தி இருந்தாலும் கூட அவங்களும் என்னுடைய மக்கள் தான். ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா, என்னுடைய மக்களையே கொலை செஞ்சுட்டு சுகினஸ்யாம மாதவ, சந்தோஷமாக இருந்துட முடியுமா? தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும், அதனால் நான் அவங்கள நான் கொலை செய்கிறதா இல்லை அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறான். நமக்கு தோணலாம், போருக்கு வந்தாச்சு, அவங்களும் எதிரிகள்னு பல சந்தர்ப்பங்கள் மூலமாக தெரிய வந்தாச்சு. அதுவும் தவிர 36வது ஸ்லோகத்தில் அவங்க ஆத்ததாயினகள்னும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆத்ததாயினகள்னா இந்த 5 விஷயத்தில் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறவங்க. அதாவது விஷத்தால் கொலை செய்கிறது, நெருப்பால் கொலை செய்கிறது, மற்றவங்களோட சொத்தை தப்பான முறையில் அபகரிக்கிறது, மற்றவங்களோட நாட்டை ஏமாற்றி அபகரிக்கிறது, மனைவியை மற்றவங்களோட மனைவியை அவமானப்படுத்துறது. இந்த 5ல் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருந்தாலே ஆத்ததாயினகள். அந்த ஆத்ததாயினகள் கிட்டேருந்து நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்கள கொலை செஞ்சாலும் பாவம் இல்லைன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். ஆனால் இந்த துரியோதனாதிகள் இந்த 5 விஷயத்தையுமே பாண்டவர்களுக்கு செஞ்சுருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்தோம். அப்படி இவ்வளோ கொடிய விஷயங்களை செஞ்சுருந்தோம். இவ்வளோ கொடிய எதிரிகளாக இருந்தாலும் அர்ஜுனன் எப்படி இந்த மாதிரி சொல்கிறான்? அவங்களும் என்னுடைய மக்கள், எப்படி நான் என்னுடைய மக்களையே கொலை செஞ்சு நான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்கிறான்னா, இப்போ அர்ஜுனனோட மனநிலை அந்த அளவுக்கு கலங்கி போயிருக்கு. சரி, இவ்வளோ கலங்கி போன அர்ஜுனனுக்கு பகவான் எதுவும் அறிவுரை சொல்லக்கூடாதா? அப்படின்னா, நம்மக்கிட்டேயே யாரோ ஏதோ ஒரு கஷ்டம்னு சொல்ல வராங்கன்னா அவங்க கஷ்டத்தை சொல்ல விடாமல் நம்ம குறுக்க நம்ம நல்லது செய்ய முயற்சி செய்வோமா? இல்லை இல்லையா? அப்படி செஞ்சாலும் அவங்க மனசுக்குள்ளே எதுவும் போகாது. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது இப்போ தன்னுடைய பிரச்சனைகளும் அவங்களுடைய கவலைகளும் தான். அதனால் நம்ம சொல்கிற நல்லது எதுவும் அவங்க மனசுக்குள்ளே போய் சேராது. அதனால் முதல்ல அவங்கள எல்லாத்தையும் சொல்ல விட்டுறணும். அதே போல் தான் எங்கள் பகவான் செய்கிறாரு. அர்ஜுனனோட மனசுக்குள்ளே நிறைய குழப்பங்கள், யோசனைகள், சந்தேகங்கள் இருக்குன்னு பகவானுக்கு தெரியுது. அதனால் அதெல்லாம் முதல்ல சொல்லி முடிச்சிட்டோம், அந்த பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிட்டோம் அப்படின்றதுக்காக பகவான் காத்திருக்காரு. நம்மளும் காத்திருப்போம். தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.